தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. ராசிநாதனே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் சந்திரன் இப்போது 4, 5, 6, 7 என்கின்ற நல்ல இடங்கள்ல தான் இருக்கிறார். குறிப்பாக 5ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். எப்ப செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஒரு முழுக்கவே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு வந்துடுவார். பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகும். பிள்ளையே இல்லாத நிலைமை சில பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம். புத்திரபாக்கியம், கருவுறுதல் என்கின்ற ஒரு புனிதமான அமைப்புகள் இப்போது புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நடக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நட்புகள், எதிர்பாராத சில விஷயம், சிலருடைய எதிர்பாராத மனமாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. இழந்த கௌரவம் இந்த வாரம் அது அப்படியே நல்ல விதமாக நடக்கும். சிலருக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும், சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் உண்டு. புனித யாத்திரையை பற்றிய திட்டமிடுதல், தவம், தியானம், யோகா போன்ற விஷயங்களோடு அதிகமான ஈடுபாடுகள் வருதல். வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 6ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறதுனால கடனை கட்டிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரிய அமைப்பு. எதிர்ப்புகள் வலுவிழக்கக்கூடிய தன்மைகள், எதிர்ப்புகள் உங்களை தேவையில்லாம எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த எதிர்ப்புகள் வலுவிழக்கக்கூடிய தன்மைகள் என அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல அமைப்புங்க. ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் கூட கீழே விழுந்துட மாட்டீங்க. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இன்னொன்று 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவுகள் கடைசி நேரத்தில் அப்படி வருமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, வருமா வராதா என்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் கூட டிப்ல காக்க வச்சு பணவரவுகள் வந்துடக்கூடிய சூழலும் உண்டு. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கான ஆரம்பங்கள் இப்போவே நிச்சயார்த்தம், பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல் என்பது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெற்றோர்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாவற்றிலும் குறைந்தபட்ச நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது தனுசுவிற்கு இந்த வாரம்.